உங்க எல்லாருக்குமே பிடிச்ச இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக் பத்தி நம்ம நெக்ஸ்ட் பேச போறோம். இப்ப தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே இரட்டை குழந்தை மாதிரி, ஒட்டி பிறந்த குழந்தை மாதிரி இலவசங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல சமீபத்திய ஆண்டுகள்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இலவசங்களை ஆதரிக்கவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இலவசங்களை எதிர்க்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பல வருஷங்களா பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தேர்தல்கள்லயும் டிவி கொடுக்கறாங்க, மிக்சி கொடுக்கறாங்க, கிரைண்டர் கொடுக்கறாங்க. இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா இலவசமா பேருந்துல போகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. இந்த மாதிரி ஏராளமான இலவசங்கள் இருக்கு. இந்த இலவசங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, பரவாயில்ல இலவசம் கொடுக்கறதுனால இல்லாத மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படுதுன்னு ஒரு சாரர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலவசங்கள் நீங்க எதுக்கு மக்களை சோம்பேறி ஆக்குறீங்க, இலவசங்கள் கொடுக்கறதுனால அவங்க உழைக்கிற தன்மையே போயிடுது. இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா வேலையே இருக்கிறது இல்ல. அவங்களுக்கு தினசரி ஒரு 100 250 150 காசு கொடுக்கறதால அவங்க சோம்பேறி ஆயிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொதுவா இலவசங்கள் பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர்களுடைய திங்கிங் என்ன அப்படின்னு நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயண குழு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். உண்மையிலே உங்க மனசுல ஹானஸ்டா என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஏற்கனவே கொடுக்கிற இலவசங்கள் போதுமா, இல்ல இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இலவசங்களை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அகிலா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிச்சிடலாமா? வாங்க. ரொம்ப இலவசங்கள் சொன்னதும் எல்லாரும் பேச ரொம்ப ஆர்வமா முன்னாடி வராங்க போல தெரியுது. ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கு நம்மளோட உரிமை அதுக்கு ஒரு பொருளையோ ஒரு காசையோ வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு நமக்கு உரிமை இல்ல. ஃபர்ஸ்ட் கரெக்டா? என்னதான் அவங்க இதெல்லாம் குடுக்கறேன்னு முன்னாடி நின்னாலும் நம்ம வாங்க கூடாது. நம்மளோட உரிமையா அவங்க யாரு காசு கொடுத்து வாங்கறதுக்கு? நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு எலெக்ஷன் போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு உரிமை கிடையாது யாருக்குமே. இல்ல, இப்ப நீங்க சொல்றது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது சொல்றீங்க. இப்ப ஆட்சிக்கு வந்துட்டு நாங்க உங்களுக்கு இலவசமா டிவி கொடுக்கறோம், மிக்சி கொடுக்கறோம், ஸ்கூட்டி கொடுக்கறோம். இப்ப பஸ்ல மகளிர்லாம் இலவசமா பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இலவசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கொடுத்தாதான், அதுதான் இப்ப சார் என்ன சொல்றாருன்னா, இலவசங்கள் கொடுத்தா மக்கள்லாம் சோம்பேறி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இல்லப்பா நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைப்பட்டவங்க, எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் அதை சப்போர்ட்டும் பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஃபர்ஸ்டே எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஆட்சிக்கு அந்த சர்வீஸ்ல இறங்குறது குட்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் குடுக்கறது வேற, எலெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் குடுக்கறது வேற. எலெக்ஷனுக்கு முன்னாடி குடுக்கறது ஏதோ எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு பீப்புளுக்காக குட் அண்ட் வெல்த் ப்ரிஃபர் பண்ணி அவங்களுக்கு சொல்றது குட் அண்ட் ஓகே. நலத்திட்ட உதவிகள் செய்யறதா இருந்தா தேர்தலை ஒட்டி கொடுக்க கூடாது, அது ஏதோ தனிப்பட்ட முறையில வேற ஏதோ விஷயத்துக்காக கொடுக்கற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஓகே. இலவசம் கொடுக்கறதுனால ஏழைங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கொடுக்கும் போது அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப பஸ்லாம் ஃப்ரீயா விடுறாங்க, மகளிருங்கெல்லாம் பஸ்ல ஃப்ரீயா வரலாம் அப்படி சொல்றாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிலாம் வரும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பொதுவா இலவசங்கள்ன்றோம். நம்ம எதையுமே மக்கள் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த இலவசம் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாம பண்ணலாம். ஏன்னா எல்லா மக்களும் சேர்ந்துதான் நம்மளுடைய ஆட்சியாளர்களை நியமிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எதையும் எதிர்பார்க்காம நம்மளுக்கான ஒரு ஆளுமை திறமை படைத்த ஒரு மனிதனை நம்ம நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்தா மக்கள் கருதணும். அதை விட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா இலவசங்களா கொடுக்கறாங்கன்னா அது கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா ஒரு 80,000 கோடிக்கு மேல இருக்கும் ஒரு வருஷத்துக்காக கவர்மெண்ட் செலவு பண்றது. அது நான் இந்த கட்சி அந்த கட்சின்லாம் சொல்ல, எல்லாருமே தான் அவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்றாங்க, இதை தரேன் அதை தரேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தரேன்னு சொல்றாங்கன்னா அவங்கள அப்படி செய்ய வைக்கிறது மக்களாகிய நம்ம தான். நம்ம எப்ப அது மாதிரி இலவசங்களை வாங்காம மறுக்கிறோமோ அப்பதான் ஆட்சியாளர்களும் இத மாதிரி தரேன் அப்படின்னு சொல்ற வார்த்தையில இருந்து பின்வாங்குவாங்க. சோ நம்ம எல்லாருமே சொல்றோம் இவங்க வந்தா ஊழல் பண்ணுவாங்க, அவங்க வந்தா ஊழல் பண்ணுவாங்கன்னு. அந்த ஊழல் பண்றதுக்கான காரணம் என்ன, அதை நம்ம திங்க் பண்ணணும். மக்கள் ஒவ்வொருத்தருமே உண்மையிலேயே கவர்மெண்ட் கொடுக்கற ஸ்கீம் எல்லாமே அடித்தர மக்களுக்கு போய் சேருதான்றது தான் பார்க்கணும் முக்கியமா. அப்படி உண்மையிலேயே நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு கீழ்மட்ட ஜனங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க இந்த கவர்மெண்ட் பண்ணதுனால அப்படின்னு நம்ம உணர்ந்து எப்போ ஓட்டு போட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் எல்லாருமே அந்த இலவசங்கள் வழங்குறத தவிர்ப்பாங்க. உண்மையான ஏழை ஜனங்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஸ்கீமை கொண்டு வருவாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. அகிலா, இலவசங்கள் பத்தி ரொம்ப ஒப்பீனியன்
ரொம்ப தெளிவான ஒப்பீனியன் எல்லாம் வந்தது. கண்டிப்பா பெண்களுக்கு குறிப்பா மாணவிகளுக்கு இலவசங்களை பற்றின என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பாய்ஸ் ஹாசினி நீங்க கண்டிப்பா சொல்லுங்க பாய்ஸ், இலவசத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது சரியா இல்லனா ராஜேஷ் சொன்ன மாதிரி அது நம்மள சோம்பேறி தான் ஆக்குதா? சொல்லுங்க. என் பேர் வந்து முத்துவேல், பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ ஒரு ஓட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தருது வந்து வேற, இப்போ ஓட்டு வேணும் அது தருது வேற. ஓட்டு போறதுக்கு முன்னாடி தந்தாங்கன்னா அது வந்து இப்ப மக்களுக்காக தருது, இவர் வந்து நிறைய பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போடலாம் ஓட்டு. ஆனா இப்ப நாளைக்கு இப்ப எப்படி ஒரு 2 வாரத்துல ஓட்டுனா அது முன்னாடி தருது வந்து எங்களுக்கு வந்து இப்போ கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைச்சு கொடுக்குது வந்து. அதனால எப்பவுமே மக்கள் பொறுத்த வரைக்கும் கொடுத்தாதான் ஓட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு அவர் வந்து நல்லதா எது செஞ்சாலும் அவர் நல்லது எப்படி நாங்க என்ன கேக்குறோமோ அதை செஞ்சு கொடுத்தாலே அவர் எதுவும் கொடுக்காமயே நாங்க ஓட்டு போடுவோம். சூப்பர் சூப்பர். வேற யாரு சொல்றீங்க? இலவசங்கள் பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? உங்க பேரு? ரீகன். ஓகே சொல்லுங்க. இலவச பொருள் கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனா அது எலெக்ஷன் டைம் முன்னாடி கொடுக்காம மற்ற நாட்களையும் செஞ்சா நம்மளுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப்பா இருக்கும். இப்போ கஷ்டப்படுறவங்களால இலவச பஸ் போக முடியும். சில பேர் பெண்களால சில பேர்லாம் வேலைக்கு போறாங்க, அவங்க லாங்கா போறாங்க, அவங்களால நடக்க முடியல. அப்போ வீக் டேஸ்ல கொடுக்காம அரசியல் டைம்ல கொடுக்காம மற்ற நாட்களே கொடுத்தா இன்னும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். என் பேர் விஸ்வாசம். நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். அது வந்து நமக்கு பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு. பாசிட்டிவ் வந்து நம்ம இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்லாம் தந்தாங்க, அது வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. மிச்சப்படி நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்கு. சொல்லுங்க நெகட்டிவ் ஏதாவது ஒண்ணு. வேற யாரு இலவசங்கள் பத்தி சொல்றீங்க? யாரெல்லாம் தமிழ் பொருள் காசு வாங்குறீங்க? ராகுல், என் பேர் ராகுல். என்னை பொறுத்த வரைக்கும் இது 50-50 தான் சொல்லுவேன். ஏன்னா சில பேரால வந்து லேப்டாப்ஸ் கூட வாங்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஃப்ரீ பஸ் கூட விட்டுருக்காங்க. சில பேரால அது தினைக்கும் காசு கொடுத்து போக முடியாது. அதனால லேடிஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீயா பஸ் விடுறாங்க, அது வந்து கம்மியான குவான்டிட்டியில விடுறாங்க. கொஞ்சம் அதிகமாக படுத்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும். அது 50-50 தான் சொல்லுவேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அவ்வளவுதான்.